சில நேரத்தில் நமக்கு ப்ராடக்ட் மட்டும் தேவைப்படும், அதோட பேக்ரவுண்ட் தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ரெண்டர் பண்ணுவோம். அப்படி ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம மறக்காமல் இந்த இடத்துல நம்ம ஃபிலிம் கீழே டிரான்ஸ்பரண்ட் நம்ம எனேபிள் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். நம்ம ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக எப்போவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம டீநாய்ஸிங் எனேபிள் பண்ணிப்போம். அடுத்த காம்போசிட்டிங்கில் போய் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட் செட்டப்பும் வச்சுக்குவோம். இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த நாய்ஸுமே இருக்காது. நம்ம எந்த நாய்ஸுமே இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம ஃபோட்டோஷாப் மாதிரி சாஃப்ட்வேருக்கு நம்ம இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த சாஃப்ட்வேரில் பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ஷேடோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அந்த நாய்ஸை வந்து நம்ம நார்மலாக பார்க்க முடியாது. இந்த நாய்ஸ் எதுலேருந்து வருதுன்னா நான் யூஸ் பண்ணால் ஷேடோ கேச்சர்லேருந்து வருது. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல்ஃபா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆல்ஃபா இமேஜை காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பியூராக இருக்குது. ஸோ எந்த நாய்ஸுமே இல்லை, ஏன்னா நம்ம டீநாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே டீநாய்ஸிங் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் தான் டீநாய்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ஷேடோ கேச்சர் வந்து டீநாய்ஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ அந்த நாய்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காம்போசிட்டிங் லேஅவுட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபா வச்சுக்கலாம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா வந்துடும். ஸோ ஆல்ட் வி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல நாய்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபாவில் தான் நாய்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி மெனுவில் போய் ஃபில்டரில் ஒரு பைலேட்டர் பிளர் அப்படிங்கிற இந்த நோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆல்ஃபாவை எடுத்து ஃபஸ்ட்டு இன்புட்டாக கொடுங்க. அதே ஆல்ஃபாவை எடுத்து ரெண்டாவது இதையும் இன்புட்டாக கொடுங்க. இந்த இமேஜ் எடுத்து வியூவர்லையும் காம்போசிட்டர்லையும் இன்புட்டாக கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கலர் சிக்மா அண்ட் ஸ்பேஸ் சிக்மா இந்த ரெண்டு வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த நாய்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல நாய்ஸ் ரிமூவ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட இமேஜில் வந்து நாய்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். அதாவது இந்த ப்ராடக்ட்டும் சரி அந்த ஷேடோ கேச்சரில் இருக்கக்கூடிய நாய்ஸும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இமேஜ் வியூவரில் போய் நம்மளோட இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.